எங்கள் மாமனாரை இப்போ நினச்சாலும் எனக்கு பிபி வரும். அதாவதுங்க, தம் பொண்ணு எப்படின்னு தெரிஞ்ச நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. அதில் அவருக்கு கூட கொரோனா வந்ததுங்க. மாப்பிள்ளை எனக்கு கொரோனா பாசிட்டிவ்னாரு. நான் டக்குன்னு என்ன பண்ணேன், மாமா நீங்கள் மெட்ராஸுக்கு வாங்க, அப்போலோவில் சேர்த்து செலவு நான் பார்த்துக்கிறேன்னு. அவர் உஷாராயிட்டார். நான் இங்கேயே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் பார்த்துக்கிறேன் மாப்பிள்ளைன்னாரு. தப்சார். சார், துன்பம் மறக்கணும். துன்பம் மறக்கணும்னா என்னம்மா, பாசிட்டிவாக எடுக்கணும். என் ஃப்ரெண்டுக்கு சார் கொரோனா பாசிட்டிவ். கார்பரேஷனில் சொல்லி வச்ச மாதிரி போர்டு அடிச்சிட்டாங்க. ஒரே ரூம் உள்ளே இருக்கணும்னுட்டாங்க 15 நாளைக்கு. நான் பதறி போய் ஃபோன் அடித்தேன். டேய் பார்த்துரா, நான் டாக்டர் லெவலில் பார்த்துரா, உடம்பு பார்த்துக்கோ, மாத்திரை கரெக்டாக சாப்பிட்ருக்கு, இது தொத்து வியாதி, நிறைய இறப்பு இருக்குது, எல்லாம் சொன்னேன். அவன்ல அடங்கு அப்படின்ட்டு அவன் சொன்னான். சார், டேய் வாழ்க்கையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கான்டா. நான் ஏண்டாண்ணா, ஒரு தொல்லையும் இல்லைடா. காய்கறி வாங்கிட்டு வா, மாவு பேக்கெட் வாங்கிட்டு வா, கறிக்காய் வாங்கிட்டு வா, பால் பேக்கெட் வாங்கிட்டு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. வீட்டில் எந்த மூஞ்சியும் பார்க்க வேணாம், பூட்டின ரூமில் ரொம்ப சௌக்கியமாக இருக்கேன். டைமுக்கு கதவை தட்டி சோறு உள்ளே வருது, உள்ள டிவி கிவி எல்லாம் இருக்குது, சௌகரியமாக இருக்கேன். திடீர்னு என்ன பண்ணுவேன், போன வாரம் ஆனந்த விகடன் வேணும்னுவேன். 5 நிமிஷம் பார்ப்பேன், இல்லைன்னா நானே குரல் கொடுப்பேன், எத்தனை வரீங்களா, இல்லை நானே வெளில வரவான்னு. குடும்பமே ஆனந்த விகடன் தேடும். எனக்கு ஒரே ஒரு குறை என்ன தெரியுமா, இந்த டாக்டருங்க வெறும் 14 நாளுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு மாதம் சொல்லியிருக்கக்கூடாதா? சார் கொரோனா பாசிட்டிவ் சார். அவன் கொரோனா பாசிட்டிவ் இல்லை, அவன் பாசிட்டிவ். நேர்மறையாக சிந்தியுங்கள், அதுதான் கரெக்டு. நல்லது செய்யணும், நல்லது செஞ்சால் மகிழ்ச்சி, அதெல்லாம் சும்மா. வள்ளுவர் தெளிவாக சொல்லியிருக்கார். சார் நல்லது செய்ய, ஆனால் நன்றாற்றலுள்ளும் பயனுண்டாம் அவரவர். அவங்க எப்படி இருக்காங்க, யாருக்கு நம்ம உதவி செய்யணும், உண்மையிலேயே எனக்கு சேவை செய்யணும்லாம் எண்ணம் உண்டு. ஆனால் நடுவில் நிறுத்திட்டேன், முடியல, பிரச்சனை வருது. இந்த நிறைய பேரை பேங்க்கில் பார்த்துருக்கலாம். நீங்கள் பேங்க்குக்கு வருவான் சார், பேகு பேனா ஒழுங்காக எடுத்துகிட்டு வர்றது பாருங்கள். பேக் எடுத்துகிட்டு வருவான், செல்ஃபோன் எடுத்துகிட்டு வருவான், கார்ட்லெஸ் எடுத்துகிட்டு வருவான், சார்ஜர் எடுத்துகிட்டு வருவான், எல்லாம் எடுத்துகிட்டு வருவான், பேனா எடுத்துகிட்டு வர மாட்டான். நம்ம தமிழ் மக்கள்கிட்ட ஒரு நல்ல குணம் என்ன தெரியுமா, பிச்சை எடுக்கணுன்னா ஒன்லி இங்கிலீஷ். எக்ஸ்கியூஸ் மீ, பென் ப்ளீஸ். பேனா கொடுத்தோன்னா திரும்பி கொடுக்க மாட்டான். அந்த நல்ல பழக்கம் கிடையாது. நான் நிறைய பேனா இந்த தொலைஞ்சு போயிருக்கு. அதனாலே நான் ஒரு கேவலமான முடிவுக்கு வந்தேன். என்ன, யாராவது பேனா கேட்டால் மூடி கழட்டி கொடுப்பேன். அவன் பார்க்கும்போது என்னை கேவலமாக பார்த்து வாங்குவானுங்க சார். இத்தனைக்கு நான் உதவி செய்கிறேன், இருந்தாலும் பரவாயில்லன்னு கேவலமாக வாங்குவான். நம்ப மாட்டேங்க சார், என்கிட்ட இப்போ 18 பேனா மூடி இருக்குது, தூக்கி போட்டு போயிட்டுக்கிறானுங்க. மூடியாக கழட்டிட்டா கொடுக்குற அப்படின்னு. நான் இந்த செங்கல்பட்டு மதுராந்தகத்து பக்கத்தில் ஒரு ஆதரவற்ற முதியோர் இல்லம் இருக்குது சார். உண்மையான ஆதரவற்றவர், அவங்களுக்கு பிள்ளை குழந்தை யாருமே கிடையாது, குடும்பமே கிடையாது, எல்லாம் ஏஜ்டு பீப்புள். ஒரு 110 பேர் இருக்காங்க. நம்மளால் முடிஞ்ச சேவை என்ன செய்கிறதுன்னு ஒவ்வொரு நான் எந்த ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாக இருக்கிறனோ அந்த ஞாயிற்றுக்கிழமையில் என் செலவிலேயே போய் அந்த பெரியவங்களை உட்கார வச்சு ஒரு 1 ஹவர் சும்மா தமாஷா பேசிட்டு வருவேன். என்னால் முடிஞ்சுது, பணம் வாங்க மாட்டேன். நீங்கள் நம்ப மாட்டீர்கள் நண்பர்களே, கொரோனா காலத்தில் பாஸ் வாங்கிட்டு போய் மாஸ்கோடு போய் பேசிட்டு வந்தேன். ஏன்னா அவங்க மகிழ்ச்சியாக இருக்கணுமே. 2 மாதம் முன்னால் போனேன், பேசினேன். பேசி முடித்தோடனே ஒரு பெரியவர் கூப்பிட்டாரு. போனேன், தலையில் கை வச்சு, அவர் எப்போவுமே தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணார். தலையில் கை வச்சு, நல்லா இருந்ததுப்பா, நீ போகிறது எங்களுக்கு ஆறுதல். நீ காலையில் பேசிட்டு போனீங்கன்னா கூட நீ பேசின ஜோக்கியே நாங்கள் எல்லாம் உட்காந்து அன்றைக்கி சாயங்காலம் வரையும் பேசின்னு இருப்போம். ரொம்ப நல்லா இருக்கு. என்ன ஒன்று, நீ உன் இஷ்டத்துக்கு வர எப்போ ஒரு வாட்டி, அதனால் நீ என்ன பண்ணு, எங்களுடைய தங்கிடு. ஆதரவற்ற முதியோர் இல்லம், எங்களுடைய தங்கிடு, வசதியாக போகணும். நான் அந்த இன்சார்ஜ் இருக்கார்ல, அவர்கிட்ட சொன்னேன், மாதம் காசு கொடுத்துட்றேன், இவங்க கண்டிஷனாக எனக்கு அட்மிஷன் போட்டுருவாங்க போல இருக்குது, நான் வரல அப்படின்னு. நல்லது செய்யறதுலேயும் பிரச்சனை இருக்குது சார். எப்போவே மனம் மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு சில பேர் டெய்லி காலண்டர் பார்த்துட்டு அப்செட் ஆகிடுவாங்க சார். அதில் சும்மா போட்டுருப்பாங்கள்ல, ஒவ்வொரு ராசிக்கு என்ன பண்ணலன்னா அதுலேயே அப்செட் ஆகிடுவான். நான் அப்படி கிடையாது, நானும் பார்ப்பேன்.
அந்த கேலண்டரில் பார்ப்பேன், இன்று அதிர்ஷ்டம் அப்படின்னு போட்டு இருந்தது வச்சுக்க, சூப்பர் அப்படின்னு போயிடுவேன். திடீர்னு இன்று சிக்கலான நாள் அப்படின்னு போட்டால் டக்குன்னு நிற்பேன், சிச்சி இதெல்லாம் பொய் அப்படின்ட்டு போவேன். மனசு தான், மனசை மாற்றி நீங்கள் பாசிட்டிவாகவே வச்சுருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வாழ்க்கை எப்பவுமே இன்பத்தில் இருக்கும் என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது, துன்பம் வரும். இதில் என்ன விசேஷம்னா, கண்ணதாசன் சொன்ன பாருங்க, இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதினா. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இன்பத்தில் எப்படிங்க துன்பம் வரும்? இன்பம்னு சொல்லிட்டீங்க, அதில் எப்படி துன்பம் வரும்? துன்பம்னு சொல்லிட்டீங்க, அதில் எப்படி இன்பம் வரும்? வரும். நான் அனுபவிச்சிருக்கேன் சார். ஒன்றும் இல்லை, ஒரு பயணம், ஒரு இங்கேருந்து டெல்லி போகிறோம் வச்சுங்க, எது எப்படி போகலாம்? ட்ரெயினில் போகலாம், பஸ்ஸில் கூட போகலாம். ஆனால் ஃப்ளைட்டில் போகிறது தான் உண்மையிலேயே இன்பம். ஏன்னா 3 ஹவரில் எட்டுமே விட்டுருவான். ஒரு நமக்குன்னு ஒரு ப்ரெஸ்டீஜ் இருக்குது, ஒரு சீக்கிரமாக போகலாம், ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், ஒரு ப்ரெஸ்டீஜ், ஒரு இமேஜ். நான் ஃப்ளைட்டில் வந்தேன் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கலாம், எல்லாம் இருக்குது. வேலை சீக்கிரம் முடியும். ஆனால் ஃப்ளைட்டில் போகிறது இன்பம், அதில் துன்பம் இருக்குது தெரியுமா? என்ன? நீங்கள் உட்கார்ற சீட்டை பொறுத்து இருக்குது. தி பெஸ்ட்டு எது தெரியுமா? ஃப்ளைட்டில் விண்டோ சீட்டு. இந்த ஒஸ்ட்டு எது தெரியுமா? சென்டர் சீட்டு. ஏன்னா இந்த பக்கம் இருக்கிறவன் அந்த நடு கைப்பிடியில் அவன் கையை வச்சுருவான். நம்ம கை இந்த பக்கம் இருக்கிறவன் குண்டாக இருந்தால் வச்சுக்கலாம், கை ஃபுல்லாக வந்து அப்படியே இருக்கும். கை வைக்கிறதுக்குள்ளே அப்படி அவன் எப்போ கன்னத்தை தடவுறானா டக்குன்னு வச்சு இந்த புடியில் இடம் முடிக்கிறதுக்குள்ளே டெல்லி வந்துடும். இந்த வெளிநாடு போகிற ஃப்ளைட்டில் இன்னும் மோசம். அதில் மோசமான சீட்டு அயல் சீட்டு. இந்த 3 சீட்டு இருக்குல்ல எக்கனாமியில், அதை கடைசியாக உட்காரவன் செத்தான். உண்மையாக கஷ்டம். இந்த பக்கத்தில் இருக்கவன் திடீர்னு எக்ஸ்கியூஸ் மீனும், பாத்ரூம் போகணுன்னு எழுந்து நிற்கணும். அவன் போயிட்டு வர வரையும் நின்று நிற்கணும். இத்தனைக்கும் ஃப்ளைட்டு இன்பம் தான், வெளிநாடு போகிறது இன்பம் தான். ஆனால் அதில் எவ்வளோ துன்பம் பாருங்கள். நீங்கள் உட்கார சீட்டை பொறுத்து இருக்குது. அயல் சீட்டில் இருக்கிறவன் எழுந்து இவனுக்கு இடம் ஒன்றும், இவன் போயிட்டு வர வரையும் நிற்கணும். வந்து உட்காந்தோன்னு நம்ம உட்காந்து வச்சுங்களேன், விண்டோ சீட்டுக்காரர் இருந்து எக்ஸ்கியூஸ் மீன்வான். தொல்லை. நம்ம பிரயாணம் பண்ணுறோம், நம்மளே டிக்கெட் வாங்கியிருக்கோம் சார், நம்மளும் ஒன் ஆஃப் த பேசஞ்சர். ஆனால் என்ன தெரியுமா, இந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் வரும்ல, அது சாப்பாடு கொடுக்கும்போது என்ன பண்ணோம், இந்த விண்டோ சீட்டுக்காரன் எட்டாது, அதுக்கு நம்மக்கிட்ட கொடுத்து பாஸ் பண்ண சொல்லும். அந்த பொண்ணு வேலையை நம்ம தான் பார்க்கணும். பிளேட்டை வாங்கி அவங்ககிட்ட கொடுத்தா அவன் ஐ ஆஸ் வெஜிடேரியன் ஒய் திஸ் சேஞ்ச் இட் அப்படின்வான். ஏதோ நம்ம சர்வர் மாதிரி நம்ம அந்த மாதிரிட்ட கொடுத்து சேஞ்ச் பண்ண சொல்கிறாருமாண்ணா. அந்த விண்டோ சைட்டுக்காரன் குடித்த விஸ்கி கிளாஸில் நம்ம தான் எடுத்து கொடுக்கணும், அவளுக்கு வேலை செய்யணும். அதனால் நான் எந்த நாட்டுக்கு போனாலும் சரி விண்டோ சீட்டு. ஒரு முறை லண்டன் போனேன், 9 ஹவர் போர்டிங்கில் விண்டோ சீட்டு கேட்டேன், இல்லைன்னு சொல்லிச்சு அந்த அம்மா. விண்டோ அவனை கூப்பிட்டு இவனை கூப்பிட்டு கட்சியாக விண்டோ சீட் வாங்கிட்டேன். அப்பா, லண்டன் போகிறது பெருமை, இன்பம், விண்டோ சீட்டு பேரின்பம் அப்படின்னு போய் பார்த்தா என் விண்டோ சீட்டு சார் சூப்பர். என்னென்னா இந்த எமர்ஜென்சி கேட் இருக்குல்ல, அது பக்கத்தில் இருக்கிற விண்டோ சீட்டு. நல்லா காலை நீட்டலாம், பெட்ஷீட் போட்டு படுக்கலாம், அவ்வளோ பிஸ்னஸ் கிளாஸ் மாதிரி ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அடடா, சண்டை போட்டதுக்கு நல்ல சீட்டு கிடச்சிது, சூப்பர். சாப்பிடணும் தூங்கணும் அப்படின்னு நிம்மதியாக இருந்தேன். 2 நிமிஷம் நிம்மதியாக இருந்தேன். கதவெல்லாம் பூட்டினாலுங்க. ஒரு ஏர் ஹோஸ்டர் கிடுகிடுன்னு என்கிட்ட வந்தா, தேங்க்யூ ஃபார் சூஸிங் திஸ் சீட் சார் அப்படின்னா. எனக்கு திடீர்னு ஏன் நம்ம தானே தேங்க்ஸ் சொல்கிறோம், அந்த அம்மா எதுக்கு தேங்க்ஸ் சொல்லுதுன்னு யோசிச்சிருந்தேன். அப்புறம் சொல்லிச்சு சார் அந்த அம்மா, சார் when we fly, if anything goes wrong, you have to open this emergency door to people to jump unchi. என் பக்கத்தில் இருக்கிறவன் தட்டி, நல்லா கவனிச்சிக்க சார், எங்கள் உயிரெலாம் உங்ககிட்ட தான் இருக்குது சொல்லிட்டு என்ன பண்ணுது, கற்றுக் கொடுக்குது. ஃபஸ்ட்டு யூ புட் ஏ பி, எனக்கு வேர்த்திடுச்சு, சொல்லி கொடுத்துட்டு போயிடுச்சு சார். அந்த மகிழ்ச்சி, இன்பத்தில் துன்பம் தான். மகிழ்ச்சி போயிடுச்சு, பிபி ஏறி 9 ஹவருங்க நான் சாப்பிடல, தூங்கலை. ஏன்னா எப்போ வேணாலும் திறக்க சொல்லுவாங்க. நீங்கள் போனவங்களுக்கு தெரியும், இந்த ஏர் ஹோஸ்டர்ஸ்லாம் மெதுவாக நடக்க மாட்டாளுங்க, திருத்துன்னு விடும். எனக்கு சொல்லிக் கொடுத்த ஏர் ஹோஸ்டர் ஸ்பீடாக வந்தாலும் என்னம்மா நானும் வெயிட் பண்ணிட்டான்னு 9 ஹவருங்க தூக்கம் இல்லாமல் சாப்பிடாமல் லண்டன் போய் இறங்கினேன். ஆனால் இறங்கினவனுங்க ஒன்று நினச்சேன்,
இவ்வளோ கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டு ஒரு வாட்டி கூட ட்ரை பண்ணவே இல்லையே சார். அதான் இன்பத்தில் துன்பம் சார்.